ஹே கைஸ், ஸோ பைத்தானில் நம்ம ஃபங்க்ஷன்ஸ் வரைக்கும் லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். இப்போ பைத்தானில் இருக்க கலெக்ஷன்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கலெக்ஷன்ஸ்னால் என்ன? இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறீங்க. இப்போ ஆப்பிள் அப்படின்னு நீங்கள் ஒரு வேரியபிள் அதில் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா அதில் நீங்கள் ஒரு ஆப்பிளை ஸ்டோர் பண்ணுறீங்க. அதுவே நீங்கள் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஆப்பிள்ஸை நீங்கள் அந்த ஆப்பிள்ங்கிற வேரியபிள்குள்ளே ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஆப்பிள்ஸை நீங்கள் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் லிஸ்ட்டு, டப்பிள், செட்டு, டிக்ஷனரி இந்த மாதிரி சீக்வன்ஸ் டேட்டா டைப்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. நார்மலாக நீங்கள் A is equal to 1, B is equal to 3 அந்த மாதிரி எல்லாம் நீங்கள் வேரியபிள் க்ரியேட் பண்ணி ஸ்டோர் பண்ணுவீங்க. அந்த டேட்டா டைப் இன்ட்டு, ஃப்ளோட்டு, அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். பட் இதில் சீக்வன்ஸ் டேட்டா டைப்பை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். லிஸ்ட்டு, டப்பிள், செட்டு, டிக்ஷனரி எல்லாம் அப்படின்னா என்ன, அதெல்லாம் நம்ம எப்படி கிளியராக பைத்தானில் ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத எக்ஸாம்பிள்ஸோடு இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம இந்த பைத்தான் கலெக்ஷன்ஸில் என்ன பார்க்க போகிறோம்னா லிஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம். லிஸ்ட் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னென்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ்குள்ளே நீங்கள் போட்டு சேவ் பண்ணுறது தான் நம்ம லிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ அதை நான் எப்படி பண்ணுறதுங்கிறத இன்டர்பிரேட்டரில் போய் நான் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் என்னோடய இன்டர்பிரேட்டர் ஓப்பன் பண்ணி வைக்கிறேன். இப்போ நான் என்னோட இன்டர்பிரேட்டர் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நான் list.pyன்னு சொல்லி என்னோட லிஸ்ட்டை நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். நான் இப்போ ஒர்க் பண்ண போகிறத இப்போ A is equal to இந்த மாதிரி நீங்கள் ஒரு வேரியபிள் இப்போ நீங்கள் டிக்ளேர் பண்ணிட்டீங்க. A அப்படிங்கிற ஒரு வேரியபிள் இப்போ நீங்கள் டிக்ளேர் பண்ணியிருக்கீங்க. இப்போ லிஸ்ட் எப்படி க்ரியேட் பண்ணணும்னா நார்மலாக நம்ம ஒரு வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்ணிட்டு ஒரு 1 2 3 4 கொடுக்குறோன்னா இந்த மாதிரி ப்ராக்கெட் போடுவோம். இல்லைன்னா இந்த மாதிரி போடுவோம். பட் லிஸ்ட் அப்படின்னா நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் தான் போடணும். இந்த மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் கொடுக்குறது தான் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த லிஸ்ட்டுக்குள்ளே 1, 2, 3 அப்படின்னு சொல்லி நான் லிஸ்ட்டு நான் சேவ் பண்ணுறேன். இது இப்போ ஒரு லிஸ்ட்டு. இந்த மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே கமா போட்டு கொடுக்குறது எல்லாமே லிஸ்ட்டு தான். இப்போ நான் பிரிண்ட் டைப் ஆஃப் ஏ அப்படின்னு நான் கொடுக்குறேன்னா அப்படின்னு நான் கொடுக்குறேன்னா இப்போ இந்த ஏவோட டைப், அதாவது டேட்டா டைப்பை நான் கேட்க போகிறேன். இந்த ஏக்குள்ளே இருக்கிற வேல்யூஸ், இந்த வேரியபிளில் ஸ்டோர் ஆகிருக்க வேல்யூஸ் எல்லாம் எந்த மாதிரி டேட்டா டைப்பில் இருக்குதுன்னு நான் கேட்குறேன். கிளாஸ் லிஸ்ட் அப்படின்னு பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே நீங்கள் கமா போட்டு என்ன கொடுத்தீங்கன்னாலும் அது லிஸ்ட்டாக தான் அது கன்சிடர் பண்ணும். இப்போது இதே மாதிரி இந்த லிஸ்ட்டை டூப்ளிகேட்ஸை இது அலோவ் பண்ணும். இப்போது A is equal to அதே மாதிரி 1, 1, 2, 3, 4, 5, 6 இந்த மாதிரி நான் கொடுத்து இப்போ 1 அப்படிங்கிறதே ஒரு 3 டைம்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே டூப்ளிகேட் வேல்யூஸ் தான். 1 அப்படிங்கிறது ஒரே ஒரு வேல்யூ தான். பட் இங்கே 3 1 இருக்குது. ஸோ இது எல்லாமே டூப்ளிகேட் வேல்யூஸு. இப்போ இதை நீங்கள் ரன் பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் கிளாஸ் இன்ட் அந்த மாதிரி பிரிண்ட் ஆகுது. இப்போ நான் டைப் ஆஃப் ஏன்னு கொடுக்காம இருங்க, இதை அப்படியே நான் டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் பண்ணிட்டு கீழே பிரிண்ட் வெறும் ஏ, பிரிண்ட் ஏன்னு மட்டும் நான் கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கு இந்த லிஸ்ட்டு அப்படியே பிரிண்ட் ஆக போகுது வித் டூப்ளிகேட்ஸோட. ஸோ லிஸ்ட் வில் அலோவ் டூப்ளிகேட்ஸ். லிஸ்ட்டில் டூப்ளிகேட்ஸும் அதை அலோவ் பண்ணும் அப்படிங்கிறது ஒரு விதமான ஒரு ஃபீச்சர் தான். அதே டைம் லிஸ்ட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் கம்மா போட்டு கொடுக்குறது எல்லாமே நம்ம லிஸ்ட் அப்படின்னு தான் சொல்லுவோம். இப்போ இதவே இருங்க, இப்போ நம்ம அலோவ் டூப்ளிகேட்ஸும் அலோவ் பண்ணுன்னு சொல்லியாச்சு. அதே டைப் இது ஆர்டர்டா, அதாவது இது ஆர்டர்ட். இப்போ இங்கே 1 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன் தெரியுமா. இந்த 1 அப்படிங்கிறது 0 இண்டெக்ஸ் வேல்யூ இருக்கும், அதாவது ஆர்டராக தான் இருக்கும். இந்த 1 அப்படிங்கிறது 0. இந்த 1 அப்படிங்கிறது 1 ஃபர்ஸ்ட் பொசிஷன், இந்த 1 அப்படிங்கிறது செகண்ட் பொசிஷன், இது தேர்டு, இது ஃபோர்த்து, இது ஃபிஃப்த்து, இது சிக்ஸ்த்து, இது செவன்த்து. இங்கே மொத்தம் உங்களுக்கு 1 2 3 4 5 6 7 8 எலிமெண்ட்ஸ் இருக்குது. பட் நீங்கள் இருங்க, இங்கே உங்களுக்கு 8 எலிமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ இது 0 ஃபஸ்ட் எலிமெண்ட்னா ஃபஸ்ட்டுன்னு சொல்லாமல் இது நீங்கள் 0ன்னு சொல்லுவீங்க, இதை ஃபஸ்ட்டுன்னு சொல்லுவீங்க, இதை செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து, செவன்த்து. இந்த மாதிரி எலிமெண்ட் நேமை வச்சு தான் நீங்கள் 0லிருந்து தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் எலிமெண்ட்ஸ் எல்லாமே. அரேஸ் எப்படி நம்ம இண்டெக்ஸ் வேல்யூ 0 1 2 3ன்னு தான் ஸ்டார்ட் பண்ணுறோம், அந்த மாதிரி இங்கே இருக்க எலிமெண்ட்ஸும் 0லிருந்து தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ இதை நம்ம பிரிண்ட் பண்ண சொல்லியாச்சு. அதே லிஸ்ட்டில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா லிஸ்ட்டை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எல்லாமே ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸில் தான் நீங்கள் கொடுக்க போகிறீங்க. நீங்களும் இதே மாதிரி ஒரு லிஸ்ட் க்ரியேட் பண்ணி அதை நீங்களும் பிரிண்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிரிண்ட் ஆகுதான்ட்டு. ஸோ இதை நீங்கள் பிரிண்ட் டைப் ஆஃப் ஏன்னு கொடுத்தீங்கன்னா இது என்ன டைப்பில் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பிரிண்ட் ஆகும். இப்போ நம்ம லிஸ்ட்லேயே வேறு என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் இருக்குதுன்னு பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா
பைத்தான்ல வந்துட்டு இப்போ வந்து நம்ம ஒரு லிஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த லிஸ்ட் எப்படி பிரிண்ட் பண்ணுறது, அதோட டைப் எப்படி பார்க்குறதுன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ இந்த லிஸ்ட்லேயே இப்போ நீங்கள் வந்து மொத்தம் ஒரு 8 ஐட்டம் இங்கே வச்சுருக்கீங்க. இப்போ உங்களுக்கு வந்து 9ஆவதா ஒரு ஐட்டம் ஆட் பண்ணணும்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா a டாட் பிரிண்ட் a டாட் அப்பெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்கணும். ஒரு கீவேர்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். அப்பெண்ட் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ஐட்டமை ஆட் பண்ணு அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம வந்து அப்பெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ a டாட் அப்பெண்ட் இப்போ நீங்கள் வந்துட்டு எதை வந்து அப்பெண்ட் பண்ணணும், அதாவது எந்த எலிமெண்ட்டை உள்ள ஆட் பண்ணணும் அப்படின்னா இப்போ நான் வந்துட்டு ஒரு 7 அப்படின்னு நான் கொடுக்குறேன். இதை வந்து எடுத்துடலாம். வெறும் a டாட் அப்பெண்ட் கொடுத்துட்டு லாஸ்ட்டாக வந்து நீங்கள் பிரிண்ட் ஏன்னு கொடுங்க. இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி இது ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ரன் பண்ணி காமிச்சிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பிரிண்ட் ஏ. இப்போ இதை வந்து நம்ம ரன் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து இங்கே வந்து 7 அப்படிங்கிறது வந்து லாஸ்ட்டாக ஆட் ஆயிருக்கு. இப்போ இதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து இங்கே அப்பெண்ட் அப்படிங்கிற கீவேர்ட் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம், 7 ஏன் நடுவில் எங்கேயுமே ஆட் ஆகாமல் ஃபஸ்ட்டு ஆட் ஆகாமல் லாஸ்ட்டாக ஆட் ஆயிருக்குங்கிறதும் நான் சொல்கிறேன். அதாவது ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஏ அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டு, அதாவது ஒரு வேரியபிள் நேம் கிரியேட் பண்ணுறீங்க. அதுக்குள்ளே வந்து லிஸ்ட்டு வந்து ஒரு 8 ஐட்டம் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க. இப்போது இந்த ஏ டாட், அதாவது ஏ அப்படிங்கிறது உங்களோட வேரியபிள் நேம். ஸோ அந்த வேரியபிள் நேம் டாட் அப்பெண்ட் அப்படின்னா வந்து ஆட் பண்ணு அப்படிங்கிறது அர்த்தம். அதாவது இப்போ இருக்கிற லிஸ்ட்டுக்குள்ளே இன்னும் எனக்கு ஒரு நம்பர், ஒரு எலிமெண்ட் வந்து எனக்கு ஆட் பண்ணணும். ஸோ அப்பெண்ட் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா அது வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எந்த எலிமெண்ட் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இந்த ப்ராக்கெட்டில் கொடுக்கணும். இப்போ வந்து இங்கே வந்து 6 வரைக்கும் இருக்குது. ஸோ நான் வந்து இங்கே 7 கொடுத்துருக்கேன். இப்போ ஆட் பண்ண சொல்லிட்டு பிரிண்ட் அப்படின்னு கொடுத்து நான் பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். ஸோ கோடிங் வந்து ஃபர்ஸ்ட் லைன் போகும், இந்த லிஸ்ட்டை பார்க்கும். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, ஏ டாட் அப்பெண்ட். அப்போ இதுக்குள்ளே ஒன்று ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க, 7 ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படின்னு சொல்லி 7 அப்படிங்கிறத ஆட் பண்ணி உங்களுக்கு வந்து பிரிண்ட் பண்ணும்போது இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். 7ஓட லாஸ்ட்டில் வரும். ஏன் வந்து 7 நடுவில் எங்கேயுமே வராமல் ஃபர்ஸ்ட் எங்கேயுமே வராமல் லாஸ்ட்டில் வருதுன்னா, லிஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆர்டர்டு லிஸ்ட். அதாவது வந்து ஆர்டர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ வந்து இது வந்து 0, இது இண்டெக்ஸ் நம்பர் 0, 1, அதாவது வந்து 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இந்த மாதிரி தானே இருக்கும். அதாவது நம்ம இந்த இண்டெக்ஸ் நம்பர் வந்து 0ல இருந்து ஆரம்பிக்கும். அப்போ வந்து இது ஒரு ஆர்டராக இருக்குது. இது வந்து ஒரு ஆர்டராக இருக்குது. அப்படி இருக்கும்போது இப்போ நீங்கள் ஒரு நம்பரை நீங்கள் அப்பெண்ட் பண்ணி ஆட் பண்ண சொன்னீங்கன்னா அந்த நம்பர் நடுவில் எங்கேயுமே வராமல் லாஸ்ட், அதாவது வந்து எண்ட் ஆஃப் தி லிஸ்ட்டில் தான் போய் ஆட் ஆகும். ஸோ அதுதான் வந்து ஆர்டர்ட் லிஸ்ட்டு வந்து ஆர்டர்ட் அப்படின்னு சொல்கிறது இதனால தான். எல்லாமே ஒரு ஆர்டரில் தான் இருக்கும். திடீர்னு நீங்கள் ஒன்று ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு நடுவில் எங்கேயுமே ஆட் ஆகாமல் லாஸ்ட்டாக தான் போய் ஆட் ஆகும். ஸோ ஆர்டராக தான் அது இருக்கும். இதுதான் வந்து லிஸ்ட்டில் ஆர்டர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அதுவே லிஸ்ட் வந்து அலோ டூப்ளிகேட் சொன்னாங்க. நம்ம டூப்ளிகேட்ஸ் இதோ 1, 1, 1 இந்த மாதிரி அலோ பண்ணி பிரிண்ட் பண்ணுறதும் நம்ம பார்த்தாச்சு. பட் லிஸ்ட்டு வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா இது வந்து ஒரு சேஞ்சபிள். அதாவது சேஞ்சபிள் அப்படின்னா என்னென்னா, இப்போ நீங்கள் வந்துட்டு இங்கே வந்து 1, 2 அதாவது இந்த மாதிரி 1, 2, 3, 4, 5, 6 இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்கீங்க. இப்போ இங்கே வந்து எனக்கு 2 டூப்ளிகேட் வேல்யூ நான் தெரியாமல் கொடுத்துட்டேன். ஸோ இந்த டூப்ளிகேட் வேல்யூவை வந்துட்டு எனக்கு வந்து வேறு இதாக மாற்றணும். அதாவது வந்து இந்த 1, 1 அப்படின்னு இருக்கிறத வேற ஒரு நம்பராக நான் மாற்றணும் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து லிஸ்ட்டில் வந்து சேஞ்சபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ அது எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து 1, 1 அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா இதை அப்படியே நீங்கள் அழிச்சிட்டு இப்போ வந்து இண்டெக்ஸ் நம்பர் நான் சொன்னேன் தெரியுமா, இது வந்து 0, இது 1, 2, 3, 4, 5, 6, 7 இண்டெக்ஸ் நம்பர் நான் சொன்னேன் தெரியுமா, அந்த மாதிரி எத்தனாவது இண்டெக்ஸ் நம்பர் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணுமோ ஏ டாட் அந்த இண்டெக்ஸ் நம்பர் இஸ் ஈக்குவல் டு என்னவா சேஞ்ச் பண்ணணுங்கிறத நீங்கள் கொடுக்கணும். இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து எனக்கு இந்த 1 மாற்றணும். இதோட இண்டெக்ஸ் நம்பர் என்ன, இப்போ 0லேருந்து நீங்கள் ஆரம்பிக்குதுன்னா 0, 1. ஸோ இதோட இண்டெக்ஸ் நம்பர் வந்துட்டு 1. ஸோ இண்டெக்ஸ் இண்டெக்ஸ் நம்பர் 1 அங்கே வந்து இண்டெக்ஸ் நம்பர் 1 நான் சொல்லிட்டேன். ஏ டாட் இண்டெக்ஸ் நம்பர் 1 அதை நீ எனக்கு என்னவா சேஞ்ச் பண்ணணும்னா ஒரு 8ஆக சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஏ அது அப்படியே இருக்கட்டும். இப்போ நான் வந்து இதை ரன் பண்ணுறேன். அவுட்புட் எனக்கு என்ன வருதுன்னு பார்க்கலாம். இன்வாலிட் சின்டாக்ஸ், சாரி இந்த லிஸ்ட் ப்ராக்கெட் கொடுக்காம இந்த ப்ராக்கெட் நீங்கள் கொடுங்க. ப்ராக்கெட் கொடுக்குறதுல வந்து மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. நான் லிஸ்ட்டு ஒர்க் பண்ணிட்டுருக்கனால லிஸ்ட்டு ப்ராக்கெட் தெரியாமல் கொடுத்துட்டேன். ரன். இன்வாலிட் சின்டாக்ஸ். எதனால இன்வாலிட் சின்டாக்ஸ் வருது, லிஸ்ட்டு ப்ராக்கெட் தான் கொடுக்கணும் நம்ம.
இப்போ ரன் பண்ணலாம். இண்டெக்ஸ் நம்பர் 1. சாரி, இது வந்து நான் செக் பண்ணிட்டு வரேன். ஸோ இப்போ வந்து என்ன மிஸ்டேக் நான் பண்ணனேங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன். அதாவது போன டைம் நான் a டாட் அப்பெண்ட் அப்படின்னு கொடுத்ததுனால லிஸ்ட் பிராக்கெட் தான், பட் a டாட் இண்டெக்ஸ் வேல்யூக்கு லிஸ்ட் பிராக்கெட் தான் நம்ம கொடுக்கணும், ஸ்கொயர் பிராக்கெட் தான். a டாட் அப்பெண்ட் அப்படின்னு நான் கொடுத்தனால அதை நான் மறந்துட்டு இந்த சைடு பிராக்கெட்ல மிஸ்டேக் இருக்குமோ நானே கன்ஃபியூஸ் ஆகி மாத்திட்டு இருந்தேன். பட் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இந்த இடத்துல நீங்க a டாட் அப்பெண்ட்னு கொடுத்துருந்தீங்க, பட் இந்த இடத்துல நீங்க a டாட் அப்பெண்ட் கிளியர் இது இங்கே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது தெரியுமா, இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் எல்லாம், இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் தான் நீங்க a டாட்ல வந்து கொடுக்கணும். பட் வந்துட்டு ஒரு இண்டெக்ஸ் வேல்யூவை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கு, அதாவது ஒரு இண்டெக்ஸ் வேல்யூ கொடுத்து ஒரு வேல்யூவை நீங்கள் மாடிஃபை பண்ணி சேஞ்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் டாட் கொடுக்க வேணாம். ஸோ டாட் கொடுக்காம இப்போ நான் ரன் பண்ணதில் வந்து எனக்கு என்ன வந்துச்சுன்னா, இதோ இப்போ இந்த இடத்துல வந்துட்டு 1 நீங்கள் இருந்தது தெரியுமா, அந்த 1 மாதிரி எனக்கு இப்போ இங்கே வந்து 8 அப்படின்னு சொல்லி எனக்கு வந்துருச்சு. ஸோ வந்து மாடிஃபை பண்ணுறதுக்கு நீங்கள் ஏ ஆஃப் அந்த இண்டெக்ஸ் வேல்யூவை கொடுத்து ஈக்குவல் டு என்ன வேல்யூவாக மாறணும். இப்போ வந்து இங்கே 1 அப்படின்னு இருக்கிறது இண்டெக்ஸ் நம்பர் 1ல் இருக்கிறது எனக்கு 8ஆக மாறணும்னு நான் சொல்லி கொடுத்ததுனால அது எனக்கு 8ஆக மாறி இருக்கு. ஸோ இதுதான் வந்து மாடிஃபை பண்ணுறது. அதுவே வந்துட்டு நீங்கள் வந்து இப்போ ஒரு வேல்யூ வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு நீங்கள் டாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு கீவேர்டு கொடுக்கறதுக்கு தான் நீங்கள் டாட் போடணும். மற்றபடி நீங்கள் வந்துட்டு ஒரு இண்டெக்ஸ் வேல்யூவை சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் டாட் போட வேணாம். இப்போ வந்து ரிமூவ் பண்ணுறக்கு நம்ம எப்போவுமே வந்து ஒரு வேல்யூ ரிமூவ் பண்ணோம்னா நம்ம என்ன சொல்லுவோம், ரிமூவ் அப்படி தான் நம்ம சொல்லுவோம். பட் லிஸ்ட்டில் வந்து அந்த மாதிரி ரிமூவ் பண்ணுறக்கு வந்து என்ன கீவேர்டு இருக்குன்னா பாப் அப்படிங்கிற ஒரு கீவேர்டு இருக்குது. ஸோ a டாட் பாப் இப்போ வந்துட்டு என்ன, இந்த இடத்துல 8 இல்லாமல் ஒரு 2 அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். a டாட் பாப் 2 அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். இப்போ இந்த இடத்துல வந்து நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணும்போது எனக்கு என்ன வருதுன்னு பார்க்கலாம். சாரி, இதுவும் மிஸ்டேக் தான். என்ன மிஸ்டேக் ஆயிருக்குன்னா பாப் இஸ் ஈக்குவல் டு 2 கொடுக்கக்கூடாது, பாப் ஆஃப் 2, a டாட் பாப் இண்டெக்ஸ் வேல்யூ 2. அதாவது ரெண்டாவது இண்டெக்ஸில் இருக்க வேல்யூவை எனக்கு பாப் பண்ணு அப்படின்னு நான் சொல்கிறதும் எனக்கு வந்து அது பாப் பண்ணிடுச்சு. அதாவது இதுவும் வந்து இண்டெக்ஸ் வேல்யூ தான், அதுவும் இண்டெக்ஸ் வேல்யூ தான், இதுவும் இண்டெக்ஸ் வேல்யூ தான். பட் அங்கே வந்து நம்ம என்ன சொல்லியிருப்போம்னா a டாட் அப்பெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஒரு நம்பர் கொடுத்தோம்னா அந்த நம்பர் ஆட் ஆகும். அதே டைம் வந்துட்டு நீங்கள் a டாட் பாப் கொடுத்தீங்கன்னா எந்த இண்டெக்ஸ் வேல்யூ கொடுத்து அந்த எலிமெண்ட் வந்து பாப் ஆகணும், வெளியில் போகணும்னு சொல்கிறீங்களோ அந்த எலிமெண்ட் பாப் ஆகிடும். இப்போ a டாட் நான் 2ன்னு கொடுத்தேன், இங்கே இண்டெக்ஸ் வேல்யூ 2 எதுக்கு வருதுன்னு பார்க்கலாம். இது 0, இது 1, இது 2. ஸோ இங்கே இருக்க 1 தான் வந்து செகண்ட் எலிமெண்ட், இண்டெக்ஸ் வேல்யூ அதுக்கு தான். ஸோ எனக்கு வந்துட்டு அந்த எக்ஸ்ட்ரா 1 தோ இந்த செகண்ட் எலிமெண்ட் என்னது 1 தானே, அந்த 1 இப்போ எனக்கு இங்கே வரல. இப்போ அதே மாதிரி இந்த 1ஐயும் நான் ரிமூவ் பண்ணணும்னா அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா இன்னொரு பாப்பும் நான் கொடுக்கலாம். a டாட் பாப் 1 அப்படின்னு சொல்லி நான் கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் இருக்கிறதே எனக்கு பாப் பண்ணு, செகண்ட் இண்டெக்ஸில் இருக்கிறதையும் பாப் பண்ணு, டூப்ளிகேட்ஸ் வேல்யூ தான் இந்த மாதிரி நம்ம பாப் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து இருங்க நான் வந்து புதுசாக ரன் பண்ணி காட்டுறேன். ரன். ஓகே, இப்போ வந்து புதுசாக எனக்கு வந்து அந்த மாதிரி ரெண்டையுமே பாப் பண்ணு, டூப்ளிகேட் எலிமெண்ட்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு பண்ணணும்னா சொன்னீங்கன்னா இப்போ 1 2 3 4 5 அப்படி உங்களுக்கு வந்து லைனாக இருக்குது. ஸோ வந்து எப்படி வந்து ரிமூவ் பண்ணுறதுங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம். எப்படி ஒரு ஐட்டமை வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணுறது, அதாவது வந்துட்டு இப்போ வந்து ஒரு லிஸ்ட் ஒரு 6 வரைக்கும் இருக்குது அப்படின்னா 7 எப்படி ஆட் பண்ணுறது, 8 எப்படி ஆட் பண்ணுறது, அப்பெண்ட் யூஸ் பண்ணி எப்படி ஆட் பண்ணுறது, பாப் யூஸ் பண்ணி எப்படி ரிமூவ் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிக்காக இருக்கிற ஒரு ஐட்டமோட இப்போ வந்து இந்த 3 இருக்குன்னா இருங்க இதுலேயே வந்து நான் மாடிஃபையும் பண்ணி காட்டுறேன். ஏ 4th பிளேஸில் இருக்கிற எலிமெண்ட் வந்து எனக்கு என்னவா மாறணும்னா ஈக்குவல் டு இப்போ வந்து 4th பிளேஸில் எது இருக்குன்னு பார்த்துக்கலாம். 1, அதாவது இது 0, இது 1, இது 2, இது 3, இது 4, 3 இருக்குது. 4th பிளேஸில் வந்து எனக்கு 3ன்னு இருக்குது. அது வந்துட்டு எனக்கு என்னவா மாறணும்னா 12ஆக மாறணும், சாரி 12ஆக மாறணும்னு நான் சொல்கிறேன். இப்போ இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். பாப் ஆயிட்டு உங்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். சாரி பார்த்தீங்களா, இது மிஸ்டேக் தான் நீங்கள் பண்ணக்கூடாது. அதாவது வந்துட்டு பாப்புக்கு நீங்கள் வந்து டாட் பாப் கொடுத்துக்கலாம். அதே டைம் வந்து இண்டெக்ஸ் வேல்யூ, அதாவது வந்து ஒரு நம்பர் இருக்குன்னா அந்த நம்பரோட இதை வந்து நீங்கள் மாடிஃபை பண்ணுறீங்க. இப்போ அந்த இடத்துல 6 இருக்குன்னா அந்த 6 நீங்கள் 7ஆக மாற்றுறீங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் லிஸ்ட் பிராக்கெட், அதாவது இண்டெக்ஸ் வேல்யூ கொடுக்கும்போது நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து மாடிஃபை பண்ணுறதுக்கு லிஸ்ட் பிராக்கெட் தான் கொடுக்கணும். இப்போ வந்து இது ஐ மீன் ஸ்கொயர் பிராக்கெட் கொடுக்கணும். இப்போ இதை ரன் பண்ணலாம். இப்போ வந்து எனக்கு அது வந்து மாடிஃபை ஆயிருக்கு. இருங்க நான் இதை வந்து சைடில் வச்சு உங்களுக்கு காட்டுறேன். இந்த சைடு வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நான் a டாட் பாப் அப்படின்னு சொல்லியிருக்கேன், இந்த இடத்துல a டாட் பாப் 1ன்னு சொல்லியிருக்கேன். ஸோ செகண்ட் இண்டெக்ஸ்லையும் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்லையும் இருக்க வேல்யூ, அதாவது செகண்ட் இண்டெக்ஸ் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் வேல்யூ ரெண்டுமே பாப் ஆயிடுச்சு.
பாப் ஆயிடுச்சா, பாப் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு இங்கே 2 1 வரல. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கேன்னா, ஏ ஆஃப் இண்டெக்ஸ் நம்பர் 4, அதாவது 4வது இண்டெக்ஸில் இருக்க வேல்யூ 3ன்னு இருக்கிறது எனக்கு வந்து 12ஆ மாறணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ வந்து எனக்கு இங்கே வந்து அது 12ஆ மாறிடுச்சு. இங்கே ஃபர்ஸ்ட் வந்து இது ரெண்டுமே பாப் ஆகுது. இந்த இடத்துல வந்து இங்கே 4வதா 3 தானே இருக்கு. இங்கே எப்படி 5வது கிட்ட 12 வந்திருக்குன்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ அது எப்படின்னு நான் இப்போ சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஏ டாட் பாப் 2ன்னு சொல்லிட்டீங்க. ஸோ செகண்ட் எலிமெண்ட் எது, இந்த 1, அது பாப் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கீங்க, ஏ டாட் பாப் 1ன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த எலிமெண்ட் என்ன, 1 ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ இந்த 2 எலிமெண்ட்டுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்ககிட்ட எது மட்டும் இருக்குன்னா 1 2 3 4 5 6 மட்டும் தான் உங்ககிட்ட இருக்கு. அப்போ என்னன்னா என்ன சொல்லியிருக்கீங்க, ஏ 4th இண்டெக்ஸ்ல இருக்கிறது வந்து எனக்கு 12ஆ மாறணும்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ இதுதான் உங்ககிட்ட இருக்கு. இப்போ இதுல 4வது இண்டெக்ஸ் எது, இது 0, இது 1 2 3 4. ஸோ இந்த 5 தான் வந்து உங்களோட 4வது இண்டெக்ஸ். ஸோ அந்த 4வது இண்டெக்ஸ்ல இருக்கிற வேல்யூ 12ஆ மாறணும்னு சொன்னனால இங்க உங்களுக்கு 12ஆ மாறிடுச்சு. ஸோ லிஸ்ட்ல வந்து பாப் எப்படி பண்றது, அப்பெண்ட் எப்படி பண்றது, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஐட்டமை வந்து மாடிஃபை எப்படி பண்றதுங்கிறத நம்ம பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம என்ன பார்க்கலாம்னா, இன்சர்ட் பண்றது எப்படி அப்படிங்கிறத சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். அதாவது வந்துட்டு இப்போ எப்படி அப் அண்ட் அதுவும் வந்துட்டு ஆட் பண்ணுறது தான். தென் வந்துட்டு இப்போ இன்சர்ட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ ஏ வேல்யூ வந்து இதுவே இருக்கட்டும். இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா, பாப்பும் இருக்கட்டும், கீழே வந்துட்டு ஏ டாட் இன்சர்ட். இப்போ வந்து நான் சும்மா ஒரு 0,1 அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். தென் பார்த்தீங்கன்னா print a index of 0. இது வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். a dot insert is equal, அதாவது a dot insert 0,1. இது நான் வந்து இது எப்படி நடக்குதுங்கிறத நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். print a of index 0. இப்போ வந்து இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ வந்து இதை நம்ம ரன் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்துட்டு இது வந்து என்ன இங்கே நடக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். அதாவது வந்துட்டு இங்கே நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, அதாவது ஏ டாட் இன்சர்ட் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து ஏல வந்து ஒரு வேல்யூ இன்சர்ட் பண்ணுறீங்க. அதாவது என்ன வேல்யூ இன்சர்ட் பண்ணுறீங்கன்னா, 0 அப்படிங்கிற இண்டெக்ஸ் இருக்குது தெரியுமா. 0 இண்டெக்ஸ் எது, இந்த 1 தான். ஸோ இந்த இண்டெக்ஸ் இருக்கிற இடத்துல எனக்கு வந்து 1 அப்படின்னு நீங்கள் வந்து கொண்டு போகணும். அதாவது இந்த 0 அப்படின்னு இருக்கிற இடத்துல எனக்கு வந்து நீ 1 அப்படிங்கிறத போடணும். இதுவும் வந்துட்டு நம்ம வந்து மாடிஃபை பண்ணோம் தெரியுமா. ஒரு இண்டெக்ஸ் வேல்யூவை வச்சு ஏ ஆஃப் லிஸ்ட் ப்ராக்கெட் போட்டு அதுக்குள்ள ஒரு இண்டெக்ஸ் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு இதுவாக மாறணும். அதே தான் இதுவும். பட் வந்து இது ஒரே லைனில் எப்படின்னா, ஏ டாட் இன்சர்ட் 0 அப்படிங்கிற இருக்கிற இடத்துல எனக்கு வந்து நீ 1 அப்படின்னு மாற்றிடு. பண்ணிட்டு print a of 0. அப்போ வந்து அந்த ஏல வந்து 0 இருக்கிற இடத்துல என்ன இருக்குன்னு இப்போ எனக்கு பிரிண்ட் பண்ணி காட்டு. நம்ம ஆல்ரெடி இப்போ வந்து இந்த இண்டெக்ஸ் 0ல வந்து 1 தான் இருக்கு. அப்போ நான் இங்கே வந்து எனக்கு 1ஏ பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு சொன்னேன். ஆன்சர் வந்து எனக்கு 1 தான் வரும். இப்போ நான் இந்த இடத்துக்குள்ள வந்து ஒரு 100ன்னு நான் சொல்கிறேன். 100ன்னு சொல்லிட்டு இப்போ வந்து எனக்கு இந்த 0 பொசிஷனில் 100 ஸ்டோர் ஆகணும் இந்த இடத்துல. அதாவது இந்த 1ங்கிற இடத்துல எனக்கு 100 ஸ்டோர் ஆகணும் இந்த லைனில் சொல்லியிருக்கேன். இந்த லைனில் அதை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். அந்த ஏ ஆஃப் அந்த 0 எலிமெண்ட்டில் வந்து என்ன இருக்குன்னு எனக்கு பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். இப்போ வந்து நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். 100ன்னு எனக்கு ஆன்சர் வரும். ஸோ வந்துருச்சு. இப்போ வந்து இந்த 0, அதாவது அந்த இண்டெக்ஸ் 0ல வந்துட்டு எனக்கு இப்போ வந்து 100 தான் இருக்குது. ஸோ எனக்கு வந்து 100 வந்துருச்சு. இப்போ வந்து உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு புரியலைன்னா இன்னுமே இந்த வீடியோ வந்து ரிப்பீட்டடாக போட்டு பாருங்கள். பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். லிஸ்ட்டு, டப்பிள், செட்டு, டிக்ஷனரி எல்லாமே பைத்தானில் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு சாப்டர்னே சொல்லலாம். அதாவது இந்த டேட்டா டைப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இன்ட்டு, ஃப்ளோட்டு, ஸ்ட்ரிங்கோட கம்பேர் பண்ணும்போது லிஸ்ட்டு, டப்பிள், செட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கலாம். பட் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் டப்பிளை பற்றி ரொம்ப கிளியராகவே டப்பிள் ஃபங்க்ஷன்ஸ், டப்பிள் மெத்தட்ஸு, அதுக்கப்புறம் டப்பிள்லையும் என்னென்னலாம் பண்ணலாம், அதுவும் மியூட்டபிளா, அன்சேஞ்சபிளா அப்படிங்கிறது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.